ஸோ உங்கள் நபர், உங்கள் காதலர், நீங்கள் காதலிக்கிற பர்சன் உங்களை வந்து எப்படி பார்க்குறாங்க, எப்படி வந்து உங்களை லவ் பண்ணுறாங்க, எப்படி உங்களை வந்து அவங்க நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம், இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து ஒரு அமைதியான குணம் படைத்த ஒரு பெண்ணாக பார்க்குறாங்க. ஒரு நிதானமான ஒரு பொண்ணு, ஒரு எல்லாத்துலேயும் பேலன்ஸ்டாக இருக்கிற ஒரு பொண்ணாக வந்து பார்க்குறாரு. உங்களை வந்து ஒரு பொறுமையான ஒரு பொண்ணாக, எல்லாத்தையும் வந்து பொறுத்து போகிற ஒரு பெண்ணாக, ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கிற ஒரு பொண்ணாக வந்து அவர் பார்க்குறது வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். அப்படிதான் வந்து உங்களை பார்க்குறாருன்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பர்சனாக உங்களை பார்க்குறாரு. எல்லா விதத்துலேயும் வந்து வெற்றி காணக்கூடிய ஒரு பெண்ணாக பார்க்குறாரு. அவருக்கு உங்கள் கூட இருக்கிறதுனால வெற்றி கிடைக்கும், அவருக்கு உங்கள் கூட இருக்கிறதுனால வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் அப்படின்ற மாதிரியும் பார்க்குறாரு. ஸோ ஒரு வெற்றிசாலியான, ஒரு புத்திசாலியான, ஒரு வெற்றிகள் வந்து வந்து சேரக்கூடிய ஒரு பெண்ணாக தான் உங்களை வந்து அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அவர் மைண்டில் எப்போவுமே இருக்கிறீங்க. அவர் மைண்டில் வந்து 24/7 அவர் வந்து உங்களை தான் நினச்சிட்டு இருக்காரு. எப்போவுமே அவருக்கு வந்து உங்கள் எண்ணங்கள் வந்து அவர் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ காலையில் எழுந்தோன்னே உங்கள் எண்ணம் தான், படுக்க போகும்போது உங்கள் எண்ணம் தான், அதுக்கு முன்னாடி இருக்கிற டைம் ஃபுல்லாகவும் உங்கள் எண்ணம் தான், மற்றவங்க கூட இருக்கும்போதும் உங்கள் எண்ணம் தான், தனியாக இருக்கும்போதும் உங்கள் எண்ணம் தான், அதே மாதிரி உறங்கும் போதும் கனவுலையும் நீங்கள் தான் வரீங்க. ஸோ முழுக்க பேஜ் ஆஃப் கப்ஸ், முழுக்க உங்கள் காதல், உங்கள் மேலே இருக்க காதல்னால உங்களுடைய நினைவிலே வந்து சுற்றிட்டு இருக்காரு. உங்களுடைய எண்ணங்கள் மட்டுமே அவர் மைண்டில் எப்போவுமே வந்து வந்துட்டு இருக்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். வா ஸோ அவர் வந்து உங்களை கண்டிப்பாக வந்து ஒரு ஃபெமினின் எனர்ஜியாக பார்க்குறாரு. ஃபெமினினான ஒரு பொண்ணாக பார்க்குறாரு. பெண்மையின் குணங்கள்லாம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கிறத வந்து பார்க்குறாரு. அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவர் வந்து உங்கள் மேலே வந்து இன்டென்ஸான காதல் வச்சுருக்காரு. இது வந்து சாதாரண காதல் கிடையாது. இந்த காதல் வந்து ரொம்ப இன்டென்ஸான ஒரு காதலாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ரொம்ப வந்து லைக் எப்படி இருக்கும்னா வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த பர்சனை சந்திக்கும் போதே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சந்திச்ச மாதிரியான உணர்வுகள் இருக்கும். ஆல்ரெடி அந்த பர்சனை உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி உணர்வுகள்லாம் இருக்கும் இந்த பர்சனை சந்திச்சப்போ. ஸோ அந்த மாதிரி தான் உங்களை சந்திச்சப்போ உங்கள் பார்ட்னர், அதாவது உங்கள் நபர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களை வந்து ஆல்ரெடி சந்திச்ச மாதிரி, ஆல்ரெடி நீங்கள் வந்து அவர் லைஃப்பில் இருந்த மாதிரி, ஸோ பாஸ்ட் லைஃப்பில் ஏதோ ஒரு கனெக்ஷன் உங்கள் கூட இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து உங்களை வந்து ரொம்ப ஒரு ஃபெமினான ஒரு பொண்ணாக பார்க்குறாரு. ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணாக பார்க்குறாரு. ரொம்ப வந்து தாய்மை குணம் அதிகமாக இருக்கிற ஒரு பெண்ணாக வந்து உங்களை பார்க்குறாரு. அதே மாதிரி வந்து ஒரு ஒரு பூ மாதிரி உங்களை பார்க்குறாருன்னு சொல்லலாம். ஒரு சாதாரணமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொண்ணாக உங்களை வந்து பார்க்குறாரு. ஒரு எல்லா நற்குணங்களையும் கொண்ட ஒரு பெண்ணாக வந்து உங்களை வந்து பார்க்குறாரு. அதே மாதிரி அவரோட லவ் ரொம்ப இன்டென்ஸான லவ். ஸோ நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவரோட லவ் வந்து ரொம்ப இன்டென்ஸ். உங்கள் மேலே அவருக்கு இருக்கிற லவ் வந்து ரொம்ப இன்டென்ஸான ஒரு லவ். எப்போவுமே உங்கள் நினைவில் தான் இருக்காரு. எப்போவுமே வந்து உங்களோட தாட்ஸ், உங்களோட எண்ணங்கள், உங்களை பற்றின சிந்தனைகள் மட்டும்தான் அவர் மைண்டில் வந்து எப்போவுமே போயிட்டுருக்கு.
வாவ். ஸோ அவர் கண்டிப்பாக வந்து உங்கள் கூட வந்து ஒரு ஃபேமிலியை வந்து நினச்சி கனவு காள்றாரு உங்கள் கூட. ஸோ அவரோட எண்ணங்கள் எல்லாம் உங்களை சுற்றியே போயிட்டுருக்குன்னு சொன்னல. ஸோ அந்த போயிட்டுருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து அவர் வந்து உங்கள் கூட ஒரு ஃபேமிலி பில்ட் பண்ண, கண்டிப்பாக உங்கள் கூட வந்து கல்யாணம் பண்ணிக்க உங்களை, அதே மாதிரி உங்கள் கூட வந்து குழந்தை பெற்றுக்க, இதெல்லாம் வந்து அவர் நிறையா யோசிக்கிறாரு. இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து அவர் மைண்டில் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து முக்கியமாக வந்து என்ன இருக்குன்னா, உங்கள் கூட வந்து ஒரு குடும்பம் உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவருக்கு வந்து நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்தான் இது. ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரில, எனக்கு ரொம்ப நல்ல எனர்ஜி ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து உங்களை வந்து ஒரு ஃப்யூச்சர் பார்ட்னர், லைஃப் பார்ட்னராக அவரால் பார்க்க முடியுது உங்களை. அவரோட குழந்தைங்களை கேரி பண்ணுற ஒரு பெண்ணாக உங்களை வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி அவரோட லவ் ரொம்ப இன்டென்ஸான ஒரு காதலாகவும் இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல எனர்ஜி ஆக்சுவலாக இன்றைக்கி வந்திருக்கிறது எல்லாமே. ஸோ இந்த எனர்ஜியை கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து கிளைம் பண்ணுங்கள். இந்த எனர்ஜி யூனிவர்ஸ்க்கு வந்து தேங்க் பண்ணுங்கள். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக உங்கள் எண்ணங்கள் 2 கார்டுமே ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு. அவர் மைண்டு ஃபுல்லாக நீங்கள் மட்டும்தாங்க இருக்கீங்க. அவர் மைண்டு ஃபுல்லாக உங்கள் தாட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அவர் 24/7 யோசிக்கிறது வந்து உங்களை பற்றி மட்டும்தான். உங்கள் கூட எப்படி வாழலாம், உங்கள் கூட எப்படி வந்து ஃபேமிலி பில்ட் பண்ணலாம், உங்கள்கிட்ட எப்படி வந்து தன்னோட காதலை வந்து சொல்லலாம் எப்படின்ட்டு மொத்தமாக உங்களை பற்றி மட்டும்தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. உங்கள் நினைவுகள் மட்டும்தான் அவர் மைண்டில் இருக்குது. வேறு யாரை பற்றி அவர் நினைக்கல, உங்களை பற்றி மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காரு. அகெயின் அண்ட் அகெயின் வருது. கண்டிப்பாக வந்து அவருக்கு மைண்டு ஃபுல்லாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, உங்களை பற்றி மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காரு. இது மாதிரி வந்ததே கிடையாது. இவ்வளோ அவர் தூங்க மாட்டார்னு நினைக்கிறேன் நைட்டு. உங்களோட தாட்ஸ் வந்து அவருக்கு அவ்வளோ இருக்குது. லைக் தூக்கம் கூட வராத அளவுக்கு, தூக்கத்தையே கெடுக்கிற அளவுக்கு உங்களோட தாட்ஸ் அவருக்கு இருக்குது. உங்களை பற்றின எண்ணங்கள் அவருக்கு இருக்குது, உங்களை பற்றின சிந்தனைகள் அவருக்கு இருக்குது. உங்களுக்கு மேலே இருக்க காதல் வந்து அவர் அந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்ல எனர்ஜிங்க. சீரியஸாக கிளைம் திஸ் எனர்ஜி. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை வந்து எப்போ உங்களை வந்து லைக் எப்போ உங்ககிட்ட வந்து உங்களை நெருங்க முடியும், உங்க கூட நெருங்கி பழக முடியும், உங்க கூட எப்படிலாம் நெருங்கி பழகணும், உங்க கூட எப்படி வந்து இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நிறையா யோசிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி சிந்தனைகள், அந்த மாதிரியான நினைப்பும் வந்து அவருக்கு இருக்குது. உங்க கூட நெருங்கி பழகிறது, உங்க கூட நெருங்கி வாழ்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் யோசிக்கிறாரு ரொம்ப. ஸோ வெரி வெரி குட் எனர்ஜி ஆக்சுவலி. இது கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த எனர்ஜி வந்து கிளைம் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி தட் யூ கிளைம் திஸ் எனர்ஜின்ட்டு. அதே மாதிரி வந்து யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒரு ரொம்ப நல்ல எனர்ஜி ஆக்சுவலாக. பாருங்கள், அதே மாதிரி பாட்டம் ஆஃப் த டேக். ஸோ நைட் ஆஃப் கப். உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பர்சனாக இருக்க வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவருக்கு ரொமான்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். ரொம்ப வந்து ஒரு எமோஷ்னலான பர்சன், ஒரு எமோஷ்னல் கனெக்ஷனுக்காக ஏங்குற ஒரு பர்சன். அண்ட் அவர் உங்ககிட்ட அந்த எமோஷ்னல் கனெக்ஷன் வந்து வேணும்னு ஏங்குறாரு. ஸோ அவர் வந்து உங்களை வந்து ரொம்ப அவருக்கு வந்து பிடிச்சிருக்கு, அது மட்டும் கன்ஃபார்மாக சொல்லலாம். ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ரொம்ப வந்து எமோஷ்னல் கனெக்ஷன், ஃபிசிக்கல் கனெக்ஷன் எல்லாத்துக்காகவும் ஏங்குற ஒரு பர்சன். எல்லாமே உங்ககிட்ட வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஃபைனலாக ஒரு கார்டு எடுப்போம். வாவ், ஜஸ்டிஸ் கார்டு. ஸோ கண்டிப்பாக அவர் மைண்டு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. அவர் மைண்டு ஃபுல்லாக உங்களோட எண்ணங்கள் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. அண்ட் அவர் வந்து கண்டிப்பாக வந்து லைக் இஸ் பிளானிங் சம்திங். ஸோ ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளான் இருக்குது. லைக் டு ப்ரொப்போஸ் டு யூ, உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணவோ, இல்லை உங்ககிட்ட வந்து அவரோட லைக் உங்கள் கூட வந்து நெருங்குறதுக்கு அவர் ஆசைப்படுறாருங்க. உங்கள் கூட நெருங்கி பழகிறதுக்கு ஆசைப்படுறாரு. அண்ட் அதுக்காக அவர் பிளானும் போடுறாரு. அவர் அதுக்காக நிறைய யோசிக்கிறார். நிறைய கனவுகள் இருக்குது அவருக்கு. உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, உங்கள் கூட வந்து நெருங்குறதுக்கு, உங்கள் கூட பழகிறதுக்குன்ட்டு நிறைய அவர் வந்து யோசிக்கிறாரு, நிறைய ஆசைப்படுறாரு.
ஸோ கண்டிப்பாக இந்த எனர்ஜி வந்து கிளைம் பண்ணுங்க. இது வந்து இந்த மாதிரி எனர்ஜி வந்ததே கிடையாது ரியலாக, இந்த மாதிரி நான் கார்ட்ஸ் எடுத்ததே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த எனர்ஜி வந்து கிளைம் பண்ணுங்க. ஸோ இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ யா, கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிலேட் ஆயிடுச்சுன்னா இந்த ரீடிங். அதே மாதிரி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.